நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் எனக்கு பூரா விரயமாயிட்டே இருக்குதுங்க. எனக்கு சொத்து நான் சம்பாரிச்சு வச்சிருந்தேன், சொத்து போயிருச்சு. என்னோட வாழ்க்கையில் இதுவரை காலமாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன். வீடு 2 வச்சுருந்தேன், விற்று போட்டேன். ஒரு வண்டி ஒன்று இருந்துச்சு, அதுவும் விற்றுட்டேன். ஒரு கையில் ஒரு பொருளெல்லாம் வச்சுருந்தேன், எல்லா நகையெல்லாம் பேங்கில் அடமானத்தில் இருக்குது. என் ஜாதகத்தில் என்னதான் நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாமே விரயமாயிட்டே இருக்குது. அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் விரய திசைகள் ஏதாவது நடந்தா, விரய திசைகள், விரயம்னா எத்தனாம் இடம்? 12ஆம் இடம். இந்த 12 கூடையவருடைய ஜாதகத்தில் எந்த திசையோ அந்த திசைகள் நடக்கும்போது விரயங்கள் அதிகமானாலோ, இல்லை திசை நடக்காம விரய சொத்துக்களே விரயமாயிட்டு இருந்தாலோ, அந்த ஜாதகத்துல விரய திசையே நடக்கல, ஆனா என்னமோ காரணம் சொத்தெல்லாம் விரயமாகுதுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு பரிகாரம் உங்களுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க எடுத்து வச்சிருக்கேன்? என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அதை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறேன். இதை கண்டிப்பா நீங்க செய்வீங்களா? இந்த விரய திசைகள் எல்லாம் நடந்தா, ஒரு நாளைக்கு நீங்க வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா, அங்க நிறைய செப்பல் செருப்பு ஸ்டாண்ட் இருக்கும். அதை எல்லாம் நம்ம செருப்பெல்லாம் கோயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கழட்டி அவங்க வச்சுட்டு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்குவாங்க. அப்ப இது இறைவனி சேவை தானே. 12ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு அது பாதம். பாதம்னா என்ன? காலில் போடுற செருப்பு. இங்கிலீஷில் அது செப்பல், ஆனால் தமிழ் வார்த்தை செருப்பு தான். இந்த செருப்பை எத்தனை பேர்த்துடைய பாதங்கள் நீங்க பட்டு நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினைச்சா, ஒரு நாள் அந்த இறைவனி சேவை உங்களால அச்சப்படாம செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜென்மத்துக்கு விரை தோஷம் வராது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நம்ம செருப்பு ஸ்டாண்டில் போய் நின்று ஒரு நாள் திருச்செந்தூர் கோயிலில் வரக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. அவங்களுக்கு நாம கவர்மெண்ட்ல ஏற்கனவே ஆட்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க உங்களுக்கு அந்த திசை நடக்கிறனால நான் கொஞ்ச நேரம் அந்த இறைவனி சேவை செய்யணும்னு சொல்லி எல்லா செப்பலையும் வாங்கி நீங்க ஸ்டாண்ட்ல வச்சுட்டு திருப்பி நீங்க அதை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, 12ஆம் இடம் என்பது பாதம் என்பது செருப்பு, வாங்கி வைக்க கொடுக்க, அவருக்கு தொலைஞ்சு போக கிடைக்க, இப்படி எல்லா தோஷம் உங்களுக்கு விட்டு போயிடும். அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்.